அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீட் எக்ஸாமுக்காக பயாலஜியிலிருந்து 11th ஸ்டாண்டர்ட் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். இது எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னாக்கா என்சிஆர்டி புக்கில் இருந்து லைன் பை லைன் அப்படியே ஆசிட்டிஸ் அங்கே இருக்கிறத உங்களுக்கு பாயிண்ட்டாக வந்து பண்ணாக்கா ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்து டைப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான டாபிக் உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன் அப்படின்னா என்ன பாருங்கள். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செஃபல் ஆர் பெட்டல் இன் ஃப்ளோரல் பட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஓரல். அப்போ வந்து பண்ணாக்கா செப்பல். அப்போ செப்பல்னால் என்னது? அப்போது ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொன்னால் கேலிக்ஸ். க்ரீன் கலராக இருக்கு இல்லையா? ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொன்னால் கேலிக்ஸு, ஒரே ஒரு பார்ட்டுக்கு செப்பல். அதே மாதிரி கொரோல்லா, ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொன்னால் கொரோல்லா, ஒரே ஒரு பார்ட்டுக்கு பெட்டல். அப்போ அந்த கேலிக்ஸ், கொரோல்லா, செப்பல், பெட்டல் எப்படி வந்து பண்ணாக்கா அரேஞ்ச் ஆகிருக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு தானே பேர் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு பேர். எத்தனை டைப்ஸ் இருக்குது ஏஸ்டிவேஷனில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா வால்வேட் ஏஸ்டிவேஷன், ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன், இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன், வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன். அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 4 டைப் ஆஃப் ஏஸ்டிவேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று அந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரலாம் நீட் எக்ஸாமில். அப்போ ஃபஸ்ட்டு வால்வேட் ஏஸ்டிவேஷன் அப்படின்னா என்ன பாருங்கள், டயக்ராம் இங்கே கொடுத்துட்ருக்கேன். வென் செப்பல் ஆர் பெட்டல் இன் அ ஓரல் ஜஸ்ட் டச் ஒன் அனதர் அட் த மார்ஜின். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா கேலிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை கொரல்லான்னு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் செப்பல் ஆர் பெட்டல் எதனா எடுத்துக்கங்க. இது வந்து பண்ணாக்கா ஒரு செப்பல், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செப்பல் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டச் ஒன் அனதர். இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? டச் ஆகிற மாதிரி இருக்கும். வித்தவுட் ஓவர்லேப்பிங், ஒன்றுக்கு மேலே ஒன்று இதுவாக இருக்காது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டச் ஒன் அனதர். ஓவர்லேப்பிங்னா இப்படி இருக்கும். இது ஒன்று இது ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஓவர்லேப்பிங்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வால்வேட் ஏஸ்டிவேஷனில் செப்பல் ஆர் பெட்டல் ஜஸ்ட் டச் ஒன் அனதர் அட் த மார்ஜின் வித்தவுட் ஓவர்லேப்பிங். அதுக்கு தானே பேர் வால்வேட் ஏஸ்டிவேஷன். எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா கலோட்ராபிஸ். இந்த எருக்கஞ்செடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, கலோட்ராபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன். அப்போ ட்விஸ்டட்னா என்ன பாருங்கள், ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பண்டேஜஸ் ஓவர்லேப் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஸோ ஆன். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு எண்டு, அதாவது ஒரு எண்டுடைய ஒரு மார்ஜின் இன்னொரு எண்டுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஓவர்லேப் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கு. இங்கே ஓவர்லேப், இங்கே ஓவர்லேப், இங்கே ஓவர்லேப், இங்கே ஓவர்லேப். அப்போது ஒன்றுக்கு இன்னொன்று எப்படி இருக்குனாக்கா ஓவர்லேப் ஆகியிருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு பேர். எதுலெல்லாம் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர், காட்டன், இந்த 3 பிளான்ட்டில் இருக்கிறதுக்கு ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு பேர். அடுத்து இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். If the margin of cephal or petal overlap one another but not in any particular direction. அப்போ வந்து பார்த்தாக்கா இங்கே செப்பலோ பெட்டலோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்லேப் ஒன் அனதர் பட் நாட் இன் பர்டிகுலர் டைரெக்ஷன். எந்த பர்டிகுலர் டைரெக்ஷனும் இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தாக்கா ஓவர்லேப் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓவர்லேப் ஆகிருக்கு, இங்கே ஓவர்லேப், இங்கே ஓவர்லேப், இங்கே ஓவர்லேப், இங்கே ஓவர்லேப், எல்லா இடத்துலையும் ஓவர்லேப் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் இன்னும் இல்லைங்க, எனி பர்டிகுலர் டைரெக்ஷன், நாட் எனி பர்டிகுலர் டைரெக்ஷன். எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேசியா அப்படின்னு ஒரு பிளான்ட்லேயும், குல்மொஹர் அப்படின்னு ஒரு பிளான்ட்லேயும் இருக்கிறது என்னது இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த டயக்ராம் வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு செப்பல் கம்ப்ளீட்டாக இன்னர்லேயும் ஒரு செப்பல் கம்ப்ளீட்டாக அவுட்டர்லேயும் இருக்கும். மற்ற 3யும் எப்படி இருக்குனாக்கா ஓவர்லேப் ஆகிருக்கும். இப்படி இருந்தால் தான் எனக்கு பேர் இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். ஒரு செப்பல் ஆர் பெட்டல் கம்ப்ளீட்லி இன்னர், ஒரு செப்பல் ஆர் பெட்டல் கம்ப்ளீட்லி அவுட்டர், மற்ற 3யும் எப்படி இருக்குனாக்கா ஓவர்லேப் ஆகிருக்கும். அப்படின்ற அதுக்கு பேர் இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். எதுலெல்லாம் இருக்குது எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், கேசியா அண்டு குல்மொஹர். அடுத்து வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன்.
ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்கா பீ பிளான்ட் அண்டு பீன் ஃப்ளவர். ஸோ பீ பிளான்ட் பட்டாணியாக இருக்கட்டும் இல்லை பீன் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்கதானது இந்த வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு தேர் ஆர் 5 பெட்டல்ஸ். எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது? 5 பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பெட்டல், இது ஒரு பெட்டல், இது ஒரு பெட்டல், ஸோ இது ஒன்று, இது ஒன்று. அப்போ டோட்டலாக வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறதுலே ஒன்று பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த லார்ஜஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா ஸ்டாண்டர்ட் பெட்டல் அப்படின்னு பேர். ஓவர்லேப் த 2 லேட்ரல் பெட்டல். ஸோ இந்த சைடில் 2 இருக்குது பாருங்கள், இது சரிங்களா. இது எப்படி இருக்குனாக்கா லேட்ரல் சைடில் இருக்குது. அதுக்கு என்ன பேருன்னா விங்ஸ் பெட்டல் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு சொன்னது லார்ஜஸ்ட்டாக இருக்கிறது ஸ்டாண்டர்ட் பெட்டல். செகண்ட் லேட்ரலில் இருக்கிறது வந்து பண்ணாக்கா ஓவர்லாப்பாக இருக்கும், அதுக்கு பேர் விங் பெட்டல். நெக்ஸ்ட்டு 2 ஸ்மாலஸ்ட் ஆன்டீரியர் பெட்டல். ஸோ இது போஸ்டீரியர், இது ஆன்டீரியர். அப்போ இங்கே இருக்கிறது 2 எப்படி இருக்குன்னா ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், ஆன்டீரியர் சைடில் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பேருனா கீல் பெட்டல் அப்படின்னு பேர். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஏஸ்டிவேஷன் இஸ் நோன் அஸ் வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன். அப்போ 5 பெட்டலில் 1 லார்ஜஸ்ட் பெட்டல், 2 வந்து லேட்ரல் பெட்டல் விங் பெட்டல், 2 அனதர் 2 வந்து பார்த்தாக்கா ஸ்மாலஸ்ட்டு ஆன்டீரியர் பெட்டல் கீல் பெட்டல் அப்படின்னு பேர். இங்கே வேறு ஒரு கொஷின் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன் ஆல்சோ நோன் அஸ், வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெப்பலினியசியஸ் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு பேர். இதில் எத்தனை பெட்டல் இருக்குதுன்னு கேட்கலாம், என்ன ஃப்ளவர் அந்த என்னென்ன ஃப்ளவர் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணியெல்லாம் நமக்கு கொஷின் வரலாம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்த்தது ஏஸ்டிவேஷன். நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.